இந்த இனிய வேளையில் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வேற இவங்கள மேடை ஏற்றிட்டாங்களே, மைக்கை வேற கையில் கொடுத்துட்டு குழந்தைங்கள ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்க போதோ தெரியலையே. தெரியுது முகங்களை பார்க்கும்போது. அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு பெரிய குழந்தைங்க இல்லை இல்லையா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதுக்கான நாள் இது. அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. ஒரே ஒரு நிகழ்வுன்றதுக்கு ஒரு கதைன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு குட்டி ஸ்டோரி, நம்மளும் அந்த லைன்லேயே போவோமே. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு முடிச்சுக்கிற கேளுங்க. ராஜாளி பறவைன்னு ஒரு பறவை இருக்குது. இந்த ஈகிள் ஃபேமிலியை சேர்ந்தது. அது ராஜாளி பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த பறவையை பார்த்தீங்கன்னா எல்லா பறவையும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அது அதனுடைய திசையை நோக்கி வந்துடும். ஆனால் இந்த ஒரு பறவை மட்டும் மேலே நோக்கி பறக்கக்கூடிய இயல்பு கொண்டது. கொஞ்ச நேரம் இப்போ நீங்களே இந்த வெயிலுக்கே முடியாது, நம்மளால் மேல் நோக்கி அப்படி பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த பறவையினுடைய இயல்பு மேல் நோக்கி தான் பார்த்துக்கிட்டு பறக்கும். சூரியனை பார்த்து பறக்கக்கூடிய ஒரு பறவை. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு எல்லா மீட்டிங்லேயும். கூகுள் அங்கிள் கிட்ட கேளுங்க, அவர் சொல்வார். அதுக்கு அடுத்து தானே மற்றவங்களாம் லிஸ்ட்டில் வராங்க. அதே போல் இந்த பறவையினுடைய இயல்பு அது. அப்படி அது பறந்து போகும். அதனுடைய இயல்பில் இன்னொன்று முட்டையிடுவது. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்ற இனத்தை சார்ந்தது. அங்கே தான் வித்தியாசம். மரங்களினுடைய கிளைகளில் ரெண்டு சின்ன சின்ன கிளைங்களுக்கு நடுவில், பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், இதுக்கு நடுவில் எப்படி அது ஒரு இன்ஜினியரிங் படித்ததா என்ன ஏதுன்னு தெரியல, அது இறைவனுடைய படைப்பில் ஒன்று. அப்படி அழகாக நிறைய முள் கம்பிகள் முள் வேலிகள் போன்ற மர இழைகளை கொண்டு வந்து ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி அமைக்குதுன்னு கூடு பார்க்குறவங்களுக்கு தெரியும். பறவைகளினுடைய கூட பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்படி வட்ட வடிவில் ஒன்றுனா போட்டு பேஸ்மெண்ட் நம்ம போடுறோம் இல்லையா, அஸ்திவாரம். அப்படி அதுக்கு மேலே எப்படி அதில் முட்டையை வைக்க முடியும்? உடஞ்சிரும் இல்லையா, குத்தும் அந்த இழைகள் மேலே. அதனால் அது என்ன பண்ணுமா, இந்த வைக்கோல் துகள்கள், இலைகளினுடைய காய்ந்த இலைகளினுடைய அடிபாகங்கள் இதெல்லாத்தையும் பெருக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த வட்ட வடிவ அந்த அமைப்புக்கு மேலே வைக்குமா. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். குழந்தைக்கு மெத்தை போடுது. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் குழந்தை பிறந்துக்கிற முன்னாடி தொட்டில் வாங்குறது என்ன. இப்போ நீங்கள்லாம் தனித்தனியாகவே வாங்க வேணாங்க. அதுக்குன்னே பேபி க்ரைனே ஒரு ஷாப். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்ததுக்கு பின்னாடி எல்லாமே இருக்குது. அப்படி பறவைக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? அதுவும் ராஜாளி பறவைக்கு. கீழேயே பார்க்க மாட்டேன், நான் மேலே பார்த்து தான் போவேன். அப்படி ஒரு பறவை முட்டையை போட்டுருமா. அதில் ஒரு 2 வாரம் 3 வாரம் பொறுமையாக இருக்கும். முட்டை வெளி வருவதற்குரிய காலம் வந்துருச்சு. நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், இப்போ புறாக்கள்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் முட்டை போடுது, அது குஞ்சு பொறி கொஞ்ச நாள் கழித்து அது 2 எங்கே போகுதுன்னு நமக்கே தெரியாது, போயிடும். ஆனால் இந்த ராஜாளி பறவை என்ன பண்ணுமா, முதல்ல அந்த 3 வாரம் 4 வாரம் ஆகி இந்த சின்ன ராஜாளி வெளியே வந்த உடனேயே அந்த முதல் லேயரை எடுத்துருமா. மொத்தம் 3 லேயர் போட்டிருக்கோம், 3 சுற்று அந்த வட்ட வடிவ அமைப்புக்கு மேலே. கொஞ்சம் தடுமாறும் இந்த குழந்தை பிறந்த இந்த ராஜாளி பறவை. என்னடா முதல் லேயரை எடுத்துட்டோமேன்னு வித்தியாசமாக பார்த்தா, 1 வாரம் கழித்து வந்து அடுத்த லேயரையும் எடுத்துரும், 2வது லேயரும். நினச்சி பாருங்கள், சின்ன ஒரு பறவை இப்போ தான் வெளியே வந்திருக்கு, வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. அது எவ்வளோ நேரம் அதில் தாக்கு பிடிக்கும், குத்த ஆரம்பிக்கும், கால் கையெல்லாம் உட்கார்ந்தா உடம்பு குத்தும். இன்னும் 1 வாரம் போகும், 3த்தையும் மொத்தமாக எடுத்துரும். இப்போ நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள், இது உண்மை நிகழ்வு, கற்பனையில் நீங்கள் கற்பனை பண்ணிக்க சொல்கிறேன். எடுத்த உடனேயே தடுமாறி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அமைத்திருப்பது முள்ளாலான சுற்று, அந்த அமைப்பு வளையம். கொஞ்சம் பொறுத்து அந்த தாய்கிட்ட பறந்து வரும். இது உதவி கேட்கும். உதவி கேட்கும்போது நினச்சி பாருங்கள், இங்கேருந்து அம்மா இப்படி பார்க்குது, அப்போ இந்த குழந்தை இப்படி பார்க்குது, என்னை தூக்கிட்டு போன்னு பார்க்குது. எங்கே பார்க்கும்? மேலே பார்க்க ஆரம்பிக்குது. முதல் முறையாக மேலே பார்க்க ஆரம்பிக்குது. அம்மா இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க, திரும்பவும் மேலே பார்க்குது,
திரும்பவும் அம்மா அப்படி போகிறாங்க, திரும்பவும் பார்க்குது, தட்டு தடுமாறி கூட்டை உதறி விட்டு அம்மா கூட அப்படியே பார்த்து சூரியனை பார்த்து பறக்க கற்றுக்குது. இது யாருக்கு சொன்னேன் தெரியுமா இந்த குட்டி ஸ்டோரி? அந்த பறவை குஞ்சு தாங்க இந்த குழந்தைங்க. அந்த பறவை தான் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும். உண்மையா இல்லையா? எவ்வளவு கஷ்டம் இல்லை ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குறது. அதுவும் அந்த ஆசிரியர்களை யோசிச்சு பாருங்க. பெற்றவர்களுக்காவது தங்க பிள்ளைங்களுக்கு பின்னாடி டிகிரி வருது, நேம் போர்டு வச்சுக்கிறாங்க, பெருமையா பேசுறாங்க. ஆனால் இந்த வருடம் முடிந்தால் அடுத்த வருடம் மற்றொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க எங்களுக்கு. இருக்கா இல்லையா? அதுதானே உண்மை. ஆனால் அவங்க கீழ் நோக்கி பறக்க சொல்லலை. கீழே விழுந்துரு, அடிபடு, முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லவே இல்லை. மேலே வா, எழுந்து வா, உலகம் ரொம்ப பெரியது. இருக்கிறதுலேயே அதிகமான உயரத்தில் யாரை இருக்குன்னு சொல்கிறோம்? சூரியன். இருக்கிறதுலேயே சுட்டெரிக்கக்கூடியது எதுன்னு சொல்கிறோம்? சூரியன். அவனை பார்த்து பறந்து வா. இது மாதிரி பிரச்சனைங்க நிறைய வரும். நீ பறக்க கற்றுக்கோ. தடையெல்லாம் கடந்து நீ வெளியே வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் கருதுகின்றேன். ஏன்னா இந்த அடித்தளம் சீராக போட்டிருக்கீங்க பாருங்க பேரண்ட்ஸ். அவங்களுக்கு டீச்சர்ஸும் நம்ம கரஸ்பாண்டன்ட்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் படித்தது தமிழ் மீடியம் ஸ்கூலில், அதுவும் பஞ்சாயத்து ஸ்கூலில். அது பஞ்சாயத்துன்னு கூட சொல்ல மாட்டோம், ஒரு சின்ன சின்ன அமைப்புகள். அங்கெல்லாம் தான் நாங்கள் படித்து வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் பெற்றோரும் எங்கள் ஆசிரியர்களும் எங்களுக்கு தந்த ஊக்கம், உற்சாகம், ஒரு எழுத்தை எப்படி உச்சரிக்கணும். இதே மாதிரி தான் இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் டீச்சர்ஸ்லாம் கையில் டீச்சருடைய சாரீ இருக்கும் கையில். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டி விடுறதுக்கு டீச்சர்ஸ் கொண்டாந்து கொடுப்பாங்க ஸ்கூல்ஸில். என்னுடைய வயதில் இருக்கவங்களுக்கு, இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் ப்ரேயர் சாங் இருக்கும். அதில் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து ஆடுவோம். எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து கொண்டாந்து கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸில். அதுலேயே தைப்பாங்க கையில் உட்காந்து. அடுத்து வெல்கம் டான்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து ஸ்பீச்சுக்கு போ, அதுக்கடுத்தது ட்ராமாவுக்கு போ, அடுத்தது ப்ரைஸ் வாங்குறதுக்கு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு மேலே வரணும். எத்தனை அருமையான நிகழ்வுகளில் அதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு மெமரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை யூடியூப் லிங்கில் போட்டு வைக்கலாம், வீடியோவாக எடுத்து வைக்கலாம், ஆல்பம் போட்டு வைக்கலாம். எங்கள் காலத்தில் எதுவுமே கிடையாது. வெறும் நினைவலைகள் மட்டும்தான் இருக்குது யோசித்து பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த நினைவில் இன்றைக்கும் என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் தெரிகிறாங்க. இன்றைக்கும் எங்களுடைய பெற்றோரினுடைய உழைப்பு தெரியுது. உங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல நிறுவனத்தில் சேர்த்துருக்கீங்க குழந்தைங்களை. அதே மாதிரி நல்ல ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்கன்றது எனக்கு தெரியுது. மேம் சொல்கிறாங்க உட்காருங்க, போங்க, வாங்கன்னு. அங்கங்கே அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா அது நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அசர மாட்டாங்க. முடிஞ்ச பிறகு தான் அவங்க போவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்களாம் ப்ரவுட் டீச்சர்ஸ்னு சொல்வோம். எத்தனை துறைகள் வந்தாலும் அத்தனை துறைகளையும் கற்பிக்கின்ற ஒரே துறை ஆசிரியர் துறை. இருக்கா இல்லையா? பெருமையாக சொல்வோம். நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல போங்க, எங்கேயாவது ஒரு குரல் அம்மானு கேட்கும். ஏன்னா நான் தமிழ் வகுப்பு எடுத்திருப்பேன். அவனுக்கு ஒன்று கிளாஸில் எடுத்திருப்பேன், காலேஜில் எடுத்திருப்பேன், இல்லை மீடியாவில் எடுத்திருப்பேன், இல்லை ஆன்லைன் ட்ரைனிங்கில் எடுத்திருப்பேன். அந்த ஒரு குரல் கேட்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க. பெத்த பிள்ளைங்களை விட இந்த பிள்ளைங்க நமக்கு தர சந்தோஷம் எதிர்பார்ப்பில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இந்த நிறுவனமும் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் உங்களுக்கு தருவார்கள் என்பதில் ஐயம் இல்லை. ரொம்ப நேரம் வேணாம், குழந்தைங்க நல்லா ஆடி பாடி மகிழட்டும். நோன்பு வச்சுட்டு வந்திருந்தாலும் கூட குழந்தைங்களுடைய டான்ஸில் இதெல்லாம் மறந்து இன்னைக்கு உங்களோடு சேர்ந்து நானும் இதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறேன். பலத்த கரவலியோடு இந்த குழந்தைகளை வரவேற்போம். வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, நன்றி.